சுடுகாடாக மாறிய தமிழகம் கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சுடுகாடாக மாறிய வட மாவட்டங்கள் என சீமான் இப்பொழுது சொல்லியிருக்கிறார். உயிரிழப்புகளுக்கு கள்ளச்சாராயம் காரணம் அல்ல என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்தது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை சீமான் அவர்கள் வைத்திருக்கிறார். குமுதம் செய்திகளில் அண்மை செய்தியாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுடுகாடாக மாறிய வட மாவட்டங்கள் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிவிட்டதாகவும் உயிரிழப்புகளுக்கு கள்ளச்சாராயம் காரணம் அல்ல என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்தது எப்படி? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் தொடர்பாக சீமான் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது குறித்து நமது செய்தியாளர் தாமரைக்கனி தரும் தகவல்களை கேட்போம். தாமரைக்கனி, இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து உயிரிழந்தவர்கள் குறித்தும் சீமான் என்ன தகவலை சொல்லியிருக்கிறார்? உங்களோட கள நிலவரம் என்ன? வணக்கம் மோகன்ராஜ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 35 தற்போது உயர்ந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் இல்லாமல் அனைத்து பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களிலும் இந்த செய்தியானது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி சென்று கொண்டக்கூடிய சூழ்நிலையில தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கண்டன அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதில் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலை நிலவி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவர்கள் கள்ளச்சாராயம் காரணம் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்தது எப்படி என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்தது தொடர்பான செய்தி வெளிவந்த நிலையில் அந்த மாவட்ட ஆட்சியர் கள்ளச்சாராயத்தை உயிரிழந்த என்ற ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையை எப்படி அறிவித்தார் என்ற கேள்வியை தற்போது சீமான் முன்வைத்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் திமுக அரசு சிறிதும் மனசாட்சி இன்றி வெவ்வேறு உடல் உபகரணங்கள் உயிரிழந்த நிலையில் என கூறி கள்ளச்சாராய மரங்கள் மூடி மறைக்க முயல்வதாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாயம் அறிந்து 2 பெண்கள் உயிரிழந்திருப்பது உள்ளது கொடுமையை அரங்கேறி உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்பனையில் திமுகவினரும் ஆதிக்கம் காரணமாகவே காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தற்போது இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெல்லுவதில் காட்டும் அக்கறையையும் அவசரத்தையும் சிறிதளவாவது கள்ளச்சாராய விற்பனை தடுப்பதில் காட்ட வேண்டும் என்று தற்போது அவருக்கு ஒரு அறிவுறுத்தலோடு ஒரு கண்டன அறிக்கையினை தற்போது வெளியிட்டிருக்கிறார். மோகன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொடுத்த தகவல்களை பற்றி தாமரைக்கனி நமது செய்தியாளர் நன்றி.